எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நம்ம பிரதீப் ரங்கநாதன், சீமான், கீர்த்தி செட்டி, எச்.ஏ. சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்கில் இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம். இந்த படத்தை போன வருடம் தீபாவளிக்கு நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, வரலை. அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, வரலை. அதுக்கடுத்து இப்போ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த எல்ஐகே திரைப்படத்தை நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படத்தை சென்சாருக்குமே அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் அப்ளை, இன்னமும் இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல் விற்காமல் இருக்கு. என்னதான் ஹாட் ஸ்டார் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் இன்னும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகாமல் அப்படியே கிடப்பில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்தது. இருந்தாலும் படத்தரப்பில் ரொம்ப நாளாக இந்த படத்தை நம்ம ப்ரொடக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கோம், யாரும் இந்த படத்தை வாங்கலை, ரிஸ்க் எடுத்து நம்ம தேட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வராங்க. என்ன ஆகும் தெரியாது. ஒருவேளை படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் ரிலீஸ் யாருமே இந்த படத்தை வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்திருக்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்பவே மோசமாக இருக்காமல் அனிருத்தை தவிர நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். எது உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ ஒரு திடீர் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம படம் வரலையாமா, இன்னமும் இந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கான காரணம் நம்ம விக்னேஷ் சிவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் தான் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணணுமாமா. என்னதான் லலித் இந்த படத்துடைய தயாரிப்பாளராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் நம்ம விக்னேஷ் சிவன் தான் எடுத்தாப்புல ரவுடி பேபி அவங்களுடைய பிக்சர்ஸ்லேயே. ஆனால் அதுக்கடுத்து பட்ஜெட் ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற காசு எல்லாமே நம்ம விக்னேஷ் சிவன் தான் போட்டிருக்காப்புல. ஸோ அதனால் நம்ம லலித் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீயே இந்த படத்தை வச்சுக்க, நான் கொடுத்த காசில் ரிட்டர்ன் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போக ஃபைனலாக இப்போதைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, டேட்டை நீயே முடிவு பண்ணு, எந்த ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் எது வாங்கினாலும் வாங்கலனாலும் பிரச்சனை இல்லை, படம் சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னு சொல்கிற முடிவு பண்ணி இப்போதைக்கு அதுக்கான ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் இப்போ என்ன நினச்சாருன்னு தெரியல. வேலண்டைன்ஸ் டே வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காப்புல. ஏன்னா பிப்ரவரி மாதம்னாவே எந்த ஒரு படமும் அவ்வளோ ஓடினதே கிடையாது. ஸோ அதனால் பிப்ரவரி மாதம் நம்ம இதுக்கு அந்த சாபகேரில் மாட்டுவானே அப்படின்ற மாதிரி எதனா யோசிச்சாரான்னு ஒன்றும் புரியல. ஆனால் இப்போது பிப்ரவரி மாதமும் இந்த படம் வரலையாமா. இப்போதைக்கு மார்ச் இல்லைனாக்கா ஏப்ரல் மாதம் நம்ம தேட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காப்புல. அங்கே மட்டும் ஒரு படம் இருக்கணுமோ, அங்கே ஏகப்பட்ட படங்கள் இப்போதைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் பெரிய பெரிய படமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி மாற்றினாங்கன்னு தெரியல. ஸோ இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. வரணும்னு சொல்லலை, வரலன்னு சொல்லலை. சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.